நாடாளுமன்றத்தில் திமுக சுமார் 39,000 வாக்குகளை வெற்றி பெறாங்க. அதே நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 25,000 வாக்குகளை வெற்றி பெற்றோம். ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுறது, சட்டமன்றத்திலையும் திமுக போட்டியிடுது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க, சட்டமன்றத்தில் அதிமுக அதிகமா வாக்குது. இப்படி 9 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக வீழ்த்தியது. அந்த 9 சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகமா வாங்கினாங்க. இதுதான் நிலைமை. அது மட்டுமல்ல, 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதுல 39 தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க. அந்த 234 சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணி அந்த எம்எல்ஏ தொகுதி 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் வருது. 10 இடங்கள் நாம் வெற்றி பெற்றோம்.